கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். No curse can touch Jacob, no magic has any power against Israel. For now it will be said of Jacob, what wonders God has done for Israel. தேவன் இந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கு உங்கள சிலர் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு விரோதமா யாரும் மந்திரம் செஞ்சுட்டாங்களோ, பில்லி சூனியம் செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி சிலர் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். அப்போ இந்த வார்த்தை சொல்லப்பட்ட சூழ்நிலை, அங்கே பாலாக் ராஜா பிலேயாமை கூலி பொருத்தி இஸ்ரவேலை சபிக்கும்படியாக அங்கே அவனை கூப்பிட்டு அழைத்து அங்கே சபிக்க சொல்லுகிறான். ஆனால் அங்கே பிலேயாமுக்கு அங்கே இஸ்ரவேலை சபிக்க முடியல. ஏன்னா, தேவன் அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க சாபத்த வாயால கூட சொல்ல முடியல. அந்த அளவுக்கு தேவன் அந்த ஜனங்களை நேசித்து பாதுகாத்து, அ அந்த எந்த விதமான ஒரு சூழ்நிலைகளும் தன் ஜனங்களுக்கு எதிரா இருக்கக்கூடாதுங்கிறதுல அவ்ளோ கவனமா இருக்கிற ஒரு தேவன் இருப்பார்னா, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எந்த சத்துரு, எந்த மந்திரத்தை செய்ய முடியும்? எந்த பில்லி சூனியம் உங்க வாழ்க்கையில பலிக்கும்? அப்போ இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளாததுனால தான் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அந்த கஷ்டங்கள அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இன்றைக்கு தேவன் சொல்லுகிற இந்த சத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், உங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை அவங்க செய்தா கூட அது உங்க வாழ்க்கையில அது நிச்சயமாய் பலிக்காது. ஏன்னா, பழைய உடன்படிக்கையின் கீழ இருந்த அந்த மக்களுக்கு அங்கே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அங்கே அவர்களுக்காக பலி செலுத்தி, ஆட்டுக்குட்டிய பலி செலுத்தி உடன்படிக்கை செய்யப்பட்ட அந்த ஜனங்களுக்கு அவ்வளவு ஒரு புரொடெக்ஷன் இருக்கும்னா, இன்னைக்கு தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்து, அவருடைய இரத்தம் இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்றால், நாம் புது உடன்படிக்கையின் கீழ எவ்வளவு பெரிய பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் அறியாததுனால, அறியாமையினால நீங்க அதெல்லாம் நம்பிட்டு இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த நம்பிக்கையை விட்டு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கும்போது, ஒன்றும் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. ஏன்னா, வசனம் சொல்லுது யோவான் 18:37 சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்போ இன்றைக்கு நீங்க சத்தியவான்கள் தான். அவருடைய சத்தத்த மாத்திரம் தான் கேட்கணும். மற்றபடி உங்களுக்கு விரோதமா அத செஞ்சுட்டாங்க, இத செஞ்சுட்டாங்கன்னு மனுஷங்க சொல்லலாம். யாரும் யாரும் அத சொல்லலாம். ஆனா, வசனம் என்ன சொல்லுது? சத்தியவானாய் நீங்க இருப்பீங்கன்னா, அவர் சத்தத்த மாத்திரம் தான் கேட்கணும். மற்றவைகள் எல்லாம் பொய்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய ஜனங்களை எந்த சாபமும் தொட முடியாது. எந்த மந்திரமும், பில்லி சூனியமும் தொட முடியாது. ஏன்னா, தேவனுடைய பாதுகாப்பும், ஆளுகையும் எல்லா அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ்க்கு மேல இருக்கிறபடியினால, அவர் தன் ஜனங்களை, உடன்படிக்கையின் ஜனங்களை எல்லாவித தீமையிலிருந்தும் அவர் பாதுகாக்கிறார். எந்த மனுஷ எதிர்ப்புகளா இருந்தாலும், ஒருவேளை சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு காரியத்த செஞ்சு உங்களுக்கு எதிர்ப்பாய் செய்யணும்னு ஜனங்கள் நினைத்தாலும், அது ஒன்றும் உங்களை அணுகாது, சேதப்படுத்தாது. அப்படிங்கிறது தான் சத்தியம். நீங்கள் சத்தியவானா இருப்பீங்கன்னா, இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டு இத விசுவாசிப்பீங்கன்னா, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி, நிச்சயம் இந்த வார்த்தை உங்கள விடுதலையாக்கும். இதற்கு மேல எந்த மந்திரமும், பில்லி சூனியமும் உங்க குடும்பங்கள்ல செயல்பட முடியாது என்பதை ஆணித்தரமாக நீங்கள் விசுவாசிங்கள். நிச்சயமா அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஏசாயா 54:17 கூட நம்ம பார்க்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இது ஊழியக்காரருக்கே இந்த ஆசீர்வாதத்த கொடுத்திருக்கிறாரு. உனக்கு
விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதுன்னு. இன்றைக்கு நம்ம அதற்கும் மேலாய் நம்ம பிள்ளைகளாய் இருக்கிறோம். யோவான் 1ல நம்ம பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ எவ்வளோ தூரம் நமக்கு தேவன் பாதுகாப்பை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அந்த என்னாகமம் 23 கடைசி பகுதியில சொல்லுது. அதாவது தேவன் உங்க வாழ்க்கையில என்ன செய்தார்ன்னு மற்ற ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போகும்படியான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறாராம். அப்ப இன்றைக்கு உங்க சாபங்கள் அத்தனையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உபாகமம் 23:5ல அதத்தான் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அப்போ இன்றைக்கு சிலுவையில கலாத்தியர் 3:13ல பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப சாபத்தை அவர் சுமந்து அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்க விசுவாசிங்க. அந்த சாபம் உங்களுக்கு நீங்கி ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ரோமர் 8:31ல அதை தான் பார்க்கிறோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஒருவரும் இருக்க முடியாது. எந்த மந்திரமும் நிற்க முடியாதுங்கிறத நீங்க உளமாற இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க விசுவாசிக்க தொடங்குங்க. அவர் சத்தத்தை கேளுங்க. மற்ற எந்த மனிதர்களுடைய சத்தமோ சத்துரு சொல்லுகிற சத்தத்தையோ நீங்கள் கேட்காதபடி தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது இந்த பாதுகாப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு நீங்க ஆழமாய் அறிந்து கொள்ளும்போது அந்த சத்துரு, அந்த பொய்யை விதைத்த சத்துரு உடனடியாக உங்களை விட்டு உங்க குடும்பங்களை விட்டு ஓடுகிறத நீங்க பார்ப்பீங்க. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 91:10-11 ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன். When we live our lives within the shadow of God most high, our secret hiding place, we will always be shielded from harm. How then could evil prevail against us or disease infect us? God sends angels with special orders to protect you wherever you go. இந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுது. அவருடைய நிழலுக்குள்ள இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். இன்றைக்கு அவருக்குள்ள நம்ம இருக்கிறபடியினால எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் தேவன் நம்மை பாதுகாக்கிறதா, நம்மை அவர் ஷீல்ட் பண்ணியிருக்கிறாராம். அவரே நமக்கு கேடகமா இருக்கிறாராம். அப்போ எந்த தீங்கு நமக்கு எதிராய் நிற்க முடியும்? எந்த பலவீனம் நமக்கு, வியாதி நமக்கு எதிராய் நிற்க முடியும்? தேவன் தம்முடைய தூதர்களுக்கு ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் கொடுத்திருக்கிறாராம். எங்கெல்லாம் போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நம்மை பாதுகாக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை, சத்தியவானாகிய அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயத்தை பெறுவோம் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டு நீங்க விசுவாசிக்க தொடங்குங்க. கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் அப்பா இதை கேட்கிற மக்கள் ஆண்டவரே, சிலர் ஒருவேளை இப்படிப்பட்ட பயங்களுக்குள்ள இருப்பாங்கன்னா, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகள் மூலம் உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். இனி அவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஏன்னா நாங்க எல்லாரும் உங்க இரத்தத்தின் மறைவுக்குள்ள, உங்க நிழலுக்குள்ள வந்திருக்கிறபடியினால ஒரு தீங்கும் எங்களை அணுகாது, சேதப்படுத்தாது என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. நாங்கள் போகிற இடங்களில் எல்லாம் எங்களுக்காக உடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கெட்ட வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.